ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஐடியில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஒரு வீடியோவில் 2 வீடியோ போட்டிருந்தோம். கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஐடி எப்படி உருவாக்குறதுன்ட்டு, எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடி நம்ம லேட்டஸ்ட்டாக ஒன்றா GA4 அப்படிங்கிற இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஐடியும், அதுக்கப்புறம் இந்த ப்ரோ எனக்கு பழைய அனாலிட்டிக்ஸ் ஐடி வேணும் அப்படின்னவங்களுக்கு இந்த ஐடி நம்ம போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, சர்ச் கன்சோலில் உள்ள ஒரு அப்டேட்னு சொல்லலாம், ஒரு கனெக்டிவிட்டி. கூகுள் அனாலிட்டிக்ஸ்க்கும் ஒரு சர்ச் கன்சோலுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி பண்ணுறது தான் இந்த பேஜ். இந்த பேஜில் அப்படி என்ன நீங்கள் அப்படின்னா, ரெண்டுமே ஒரே வெப்சைட் தான். ஆனால் 2 ஐடி ஷோ ஆகுது பாருங்கள். இங்கே 2 அனாலிட்டிக்ஸ் ஐடி ஷோ ஆகுது பாருங்கள். ஆனால் ஸ்டார்டிங்கில் நம்ம ஓப்பன் பண்ணும்போது இந்த சைட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளோட சப்ஸ்கிரைபர் சைட்டு. இந்த UAID தான் அவர் ஓப்பன் பண்ணது. ப்ரோ எனக்கு இது மாதிரி ஒன்று காட்டுது ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தாரு. நீங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை எனக்கு அனுப்பிச்சு விடுங்க, நானே உங்களுக்கு செக் பண்ணி பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு, நானே ஃபிக்ஸ் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது ஒரு வீடியோ எடுத்துட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்ல இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். சர்ச் கன்சோலில் வந்து ஒரு மெயில் வரும். நீங்கள் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு. இல்லாட்டி கூகுள் அனாலிட்டிக்ஸ்லேருந்து ஒரு அப்டேட் மெசேஜ் மாதிரி வரும். இவருக்கு இது மாதிரி வந்தது. அதனால எனக்கு வந்து அனுப்பிச்சி விட்ருந்தாரு. இது என்னன்னே புரியல ப்ரோ எனக்கு. இது மாதிரி நான் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தேன். இந்த இடத்துல வெறும் சிங்கிள் டேப் தான் அவருக்கு இருந்துச்சு. நாம் அவரை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் சரி இந்த வீடியோ எடுத்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கனெக்டிவிட்டியான்னு கேட்கும். கண்டிப்பாக கொடுத்துருங்க. அந்த அனாலிட்டிக்ஸ் ஐடி நம்ம ஓப்பன் பண்ணும்போது இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஐடி தான் ஓப்பன் பண்ணார் அவர். அது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கனெக்ட் பண்ணி விட்டோம். இது வந்து என்னன்னா GA4. இது வந்து உங்களுக்கு அவரோட சைட்டில் பிளாகர் சைட்லாம் ரன் பண்ணுறாரு. அந்த பிளாகர் சைட்டுக்கு போயிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா அவரோட சைட்டில் கூகுள் அனாலிட்டிக்ஸ் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுருக்காரு பாருங்கள். இந்த ஐடி தான் அவருக்கு வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் அவர் கிரியேட் பண்ண ஐடி. ஆனால் இப்போ வந்து அவருக்கு ஷோ பண்ணுற ஐடி வேறு ஒரு ஐடி. அதாவது UA அப்படிங்கிற இந்த ஐடியை தான் அவர் கிரியேட் பண்ணது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அனாலிட்டிக்ஸ்லேருந்து அடுத்தடுத்து அப்டேட் கொண்டு வந்துகிட்டு இருக்கையில வந்து பார்த்தீங்கன்னா இதோட அக்கௌண்ட்டை வந்து இதோட மெர்ஜ் பண்ணுற மாதிரி, அதாவது கனெக்ட் பண்ணுற மாதிரி லேட்டஸ்ட்டாக நிறையா அனாலிட்டிக்ஸ் ஐடிலாம் நீங்கள் இதில் தான் நீங்கள் ப்ராப்பராக கிரியேட் பண்ண முடியும். இந்த UA அப்படிங்கிற ஸ்டார்டிங் 2 எழுத்து வர்ற இடத்துல இதில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ண முடியாது. இது எப்படி கிரியேட் பண்ணுற வீடியோ நம்ம ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னா பார்த்துங்க. இந்த இது வந்து கனெக்ட் பண்ணலாமா கனெக்ட் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாகவே இருக்கும். இது தாராளமாக நீங்கள் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணணும். ஏன்னா வந்து கூகுள் அனாலிட்டிக்ஸ் சர்ச் கன்சோல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில அளவு 50% தான் ப்ராப்ளம் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆட்சன்ஸ் அப்ரூவல் எடுக்கலை அப்படின்னா உங்களுக்கு 80-90% வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு காட்டுச்சு அப்படின்னா இதை கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு நிறைய பேத்துக்கு ஒரு கேள்வி இருக்கும், என்ன இதில் முன்னாடி சர்ச் கன்சோலில் தானே காட்டுறீங்க, கூகுள் அனாலிட்டிக்ஸை காட்டுங்கன்னு. அதுவே பார்த்துருவோம் வாங்க. நான் கூகுளில் சர்ச் கன்சோல் டைப் பண்ணிட்டு வந்துட்டேன். நம்ம ஓப்பன் பண்ணுறோம். கொஞ்சம் இன்டர்நெட் எனக்கு ஸ்லோவாக இருக்கிறதுனால கொஞ்சம் லோடிங் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு இப்போ ஹோம் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடியே அவருக்கு ஒரு சில எரர் இருந்திருக்கும். எந்த ஒரு பவுன்ஸ் ரேட்டுமே அவரில் இல்லை. அவர் ரொம்ப ப்ரோ எனக்கு பவுன்ஸ் ரேட்டே வரல ப்ரோ, என்னன்னு தெரியல ப்ரோ, ஆனால் விசிட்டர் வந்து எனக்கு கம்மியாக தான் வர்றாங்க, ஆனால் எனக்கு பவுன்ஸ் ரேட்டு ஏறவே மாட்டேங்குதுனாரு. அவர் வந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோ மூலியமாக அவர்கிட்டையும் சொல்லிக்கலாம். உங்களுக்கு நிறைய பேருக்கு பவுன்ஸ் ரேட்டு உங்களுக்கு சாதாரணமாக ஒரு 10% இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஒன்றுமே வரலனாலும் அதுவும் பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களோட வர்ற யூசர் வந்து உங்களோட சைட்டில் படிக்கிறாங்க, இப்போ ஆர்கானிக்காக படிக்கிறாங்க, சேனல் ரெஃபரல் மூலியமாக படிக்கிறாங்க அப்படின்னா இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அந்த டாபிக் விட்டு வேறு டாபிக் பேர் உங்களுக்கு. அதனால் நம்ம வந்து இந்த அனாலிட்டிக்ஸ் ஐடி எடுத்துருவோம். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹோம் பேஜ்லேயே ஆல் அக்கௌண்ட்டுன்னு இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஆல் வெப்சைட்டு டேட்டா அப்படிங்கிற இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரே ஒரு சைட்டை தான் அவர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காரு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு 2 ஓப்பன் ஆகுது. ஒன்று வந்து ஒரு கொடுத்து ஓப்பன் பண்ணல ஒரு ஐடி, இப்போ வந்து அவர் தனியாக நம்ம மெர்ஜின் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த ஐடி. இந்த 2 ஐடியில் வந்து எதை வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம், ரெண்டுமே ஒர்க் ஆகும். ஏன்னா இந்த ஐடியா தான் நம்ம இதோட கனெக்டிவேட் பண்ணியிருக்கோம். இதோ உதாரணத்துக்கு ஓப்பன் பண்ணிடுவோம். இந்த பக்கத்தை வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் கெட் டேக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல வந்து நம்ம கிளிக் பண்ணிடலாம். இந்த மாதிரியுமே உங்களுக்கு ஷோ ஆகும்.
இந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்குதான்னு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ட்ராக்கிங் ஐடி எடுக்கணும். இந்த ஐடி எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே டீம் செக்ஷனில் பேஸ்ட் பண்ணியிருப்போம். அந்த செக்ஷனில் வந்து இதோட டீம் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த கோடை எடுத்து நம்ம காப்பி பண்ணி போடுற மாதிரி இருக்கும். ரெண்டுமே ஒரே தான், நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. இது ஒரு ஐடி அது ஒரு ஐடியெலாம் வேண்டியதில்லை. இந்த இடத்துல காப்பி பண்ணிட்டு நம்ம டீம் செக்ஷனில் போய் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த இடத்துல நிறைய பேர் வந்து கோல்டு ஐடியில் வாங்குறவங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்குலாம் இந்த மாதிரி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இங்கே நிறைய பேர் இப்போ வதந்தியாக பரவிட்டு இருக்காங்க. அவ்வளோதான், இது ரெண்டும் மெர்ஜன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோதான். இந்த கோடை எடுத்துகிட்டு மட்டும் நீங்கள் போய் பேஸ்ட் பண்ணிடுங்க. உங்களோட ஹெட்டர் செக்ஷனில் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ 2 ஐடியுமே ஒரே ஐடி ஆயிடுச்சு. அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அவர் பயந்துகிட்டு இருக்கவன் தான் அவர் ப்ரோ எனக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னு கொடுத்துருந்தாரு. ரெண்டாவது அவர் பயப்படுறதுக்கு இன்னொரு காரணங்கள் இருக்குது. இந்த tamilhealth.in அப்படிங்கிற ஒரு சைட் வந்து டொமைன் வந்து நம்ம வாங்கியிருந்தோம். அதாவது நம்ம இல்லை, அவர் வாங்க சொல்லி வாங்கி கொடுத்துருந்தோம். நல்ல சைட்டு, எனக்கு கொஞ்சம் சின்ன நேமில் வேணும் ப்ரோ, எனக்கு ஹெல்த் ரிலேட்டிவாக வேணும்னு கேட்டிருந்தாரு. அவருக்கு வந்து அந்த tamilhealth.in அப்படிங்கிற இந்த டொமைனை வாங்கி நம்ம கொடுத்துருந்தோம். நம்ம வாங்கி தான் டொமைனே கொடுத்துருந்தோம். அதனால தான் அவர் எந்த ஒரு இதாக இருந்தாலும் நம்மள்ட்ட கேட்டிருந்தா அது மாதிரி நம்ம யாருக்குமே வந்து டக்குன்னு நீங்கள் உங்கள்கிட்ட நிறைய கேள்விகள் இருந்தால் அப்படின்னா என்னோட டெலிகிராமில் நீங்கள் உங்களுக்கு என்ன கேள்வியோ அதை நீங்கள் கேட்டு வைங்க. நான் வந்து உங்களுக்கு எப்போ பார்க்குறேனோ அப்போ டெலிகிராமில் பதில் கொடுப்பேன், ரிப்ளையும் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஆனால் உங்களுக்கு 24 மணி நேரத்துக்குள்ளே பதில் வந்துடும், நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு 12 மணி நேரத்துக்குள்ளே, ஒரு 6 மணி நேரம் 12 மணி நேரத்துக்குள்ளே வந்துடும். அப்போது தற்போது என்னால் பதில் கொடுக்க முடியல அப்படின்னா 24 மணி நேரத்தில் வந்துடும். உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக கேட்கலாம். இல்லாட்டி இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இதுபோல் உங்களுக்கு ஆட்சன்ஸ் ரிலேட்டிவாக இல்லை வேர்ட்பிரஸ் சைட்டு, பிளாகர் சைட்டு எது வந்தால் உங்களுக்கு கேள்விகள் இருந்தாலும் சரி இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.